இந்த கிராமத்தில் வந்து ஒரு அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கிராமத்துக்கு நான் 1983, 84ல் கடையில் வேலை செய்யும்போது ஆயுத பூஜை லீவுக்கு வேனில் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு 10, 15 பேர் வந்து குளிச்சுட்டு போனோம். அதுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 40 வருஷம் கேப்பு. 84 to 24. இந்த 24ல் இந்த ஏரியா வேடந்தாங்கலுக்கு 5 கிலோமீட்டர் தான். நல்லா இயற்கையாக இருக்குது. என் மனசுக்குள்ள ஒரு ஆசை, சிட்டியில் இருக்கிறவங்கள, சர்ச்சில் உள்ளவங்கள்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் இங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, சாப்பாடு சமையல் பண்ணிடலாம், குளிக்கலாம், கிணறு, மாடு, ஆடு எல்லாம் இயற்கையாக இருக்குது. இங்கே வந்தாங்கன்னா ஃபேமிலியை விட்டு ஒரு ரிலாக்ஸாக இருந்துட்டு வேடந்தாங்கல் பார்த்துட்டு ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஆசை இருக்குது. பட் ஓனர் இப்போ வந்துட்டு அர்ஜெண்ட்டாக பெங்களூர் போயிட்டாங்க. இவங்க எப்படி பழக்கம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் அயனாவரத்தில் இந்த பெட்டு கடை வச்சுருக்கும்போது என்னுடைய பக்கத்து வீடு நல்லா வசதியானவங்க. அப்போவுமே சொன்னாங்க எங்களுக்கு வேடந்தாங்கலில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்ட்டு. அதாவது ஃபார்ம் ஹவுஸ்னு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதான் முதல் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே வந்திருக்கேன். நல்ல இயற்கை சூழ்நிலை, நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது. எங்கள் ஊர் கிராமம் போன மாதிரி இருக்குது. மக்கள்லாம் ரொம்ப பிரியமாக நல்லா அன்பாக பழகுறாங்க. இங்கே மீன், ஆடு, மாடு என்ன சமையலுக்கு தேவையோ அத்தனை பொருட்களும் கிடைக்குது. நல்ல சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர். சென்னையை விட்டு கரெக்டாக 77 கிலோமீட்டர் தான். அதாவது 80 கிலோமீட்டருக்குள்ளே தான் இன்க்ளூடிங்கு. காலையிலே வந்தோம்னா நல்லா சாயந்தரம் வரைக்கும் தங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து வேடந்தாங்கல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக சென்னைக்கு போயிடலாம். இப்போ இந்த யூடியூப் போட ஆரம்பித்து 100 வீடியோ வரைக்கும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறோம். அதில் மெயின் வீடியோ ஒரு 40 வீடியோ போட்டோம். அந்த வீடியோ பெங்களூருக்கு போயிருக்கு. அண்ணன் பார்த்துட்டு எப்படி தம்பி நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன்னு. சரி எனக்கு கெஸ்ட் ஹவுஸுக்கு பெட்டு தைக்கணும் வர்றியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் விழுப்புரம் வரைக்கும் தைச்சிருக்கேன், எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னேன். அதுக்கெல்லாம் முன்னக்குட்டி தான், இது வேடந்தாங்கல்னாங்க. ஓ ஃபார்ம் ஹவுஸா, சரி நான் வாரேன்னு சொல்லி அவங்க பேங்கில் பணத்தை போட்டாங்க. அங்கேருந்து மெட்டீரியல் வந்து இங்கே நைட்டு தங்கி இந்த பெட்டெல்லாம் தைச்சிட்டு இருக்கிறோம். இந்த பெட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் சென்னைக்கு போனோம். இந்த யூடியூப் எவ்வளோ பெரிய நல்லது செய்திருக்குது பாருங்கள். கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்றைக்கி தொழில் நல்லா இருக்குது. ஒரு இயற்கை சூழ்ந்த இடங்கள் இருக்குது. கடவுள் ஆசீர்வதிச்சா இது நல்லா பண்ணலாம்.